சீதையை மணந்த சீலனேராம், பரசுராமன் கர்வம் அடக்கியராம், அயோத்திய பாலக அரசனேராம். ராம ராம ஜய ராஜா ராம், ராம ராம ஜய சீதாராம், ராம ராம ஜய ராஜா ராம், ராம ராம ஜய சீதாராம். வையகம் போற்றிடும் வைதேகிராம், அவன் எல்லாம் புகழ் பெற்றவன் ராம். வையகம் போற்றிடும் வைதேகிராம், அவன் எல்லாம் புகழ் பெற்றவன் ராம். குளிர்மதி நிலவென ஒளிர்பவன் ராம், தந்தை சொல் மந்திரம் என்றவன் ராம். பிரியகுகன் மனம் கவர் மோகனராம், பரத்வாஜராசிரமம் சென்றவன் ராம். சித்ரகூடாத்ரியில் தங்கிய ராம், தசரதர் நினைவில் நிலைத்தராம். பரதன் பணிவாய் போற்றிடும் ராம், தந்தைக்கு கடன்களை செய்தவன் ராம். பாதுகை பரதனு கழித்தவன் ராம். ராம ராம ஜய ராஜா ராம், ராம ராம ஜய சீதாராம், ராம ராம ஜய ராஜா ராம், ராம ராம ஜய சீதாராம். கானகம் சென்ற காருண்யராம், அசுரர்கள் பயத்தினை விரட்டியராம். கானகம் சென்ற காருண்யராம், அசுரர்கள் பயத்தினை விரட்டியராம். சரபங்க முனிவர்கள் பூஜித்தராம், அகத்தியர் அனுகிரகம் பெற்றவன் ராம். பஞ்சவடியில் அருள் பாலித்தராம், சூர்பனகையின் கர்வம் அடக்கிய ராம். கரதூஷணர்களை வென்றவன் ராம், சீதையின் மனம் கவர் ஸ்ரீரகுராம். மாரீச்சன் மாயம் மாய்த்தவன் ராம், சபரியின் பழத்தை புசித்தவன் ராம். அன்னைக்கு மோட்சம் தந்தவன் ராம். ராம ராம ஜய ராஜா ராம், ராம ராம ஜய சீதாராம், ராம ராம ஜய ராஜா ராம், ராம ராம ஜய சீதாராம். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்னை ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அது விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா?
உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.